3 days, one trip, and so many memories. This was our first proper family trip with our little one, and this time we traveled to Valangani. From getting ready at home, traveling with a 4-month-old baby, reaching Valangani, spending time with family, and finally coming back home. இந்த என்டையர் ட்ரிப்பை ஒன் வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ வாங்க நம்ம 3 days வேளாங்கண்ணி ட்ரிப்க்கு போலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். ப்ரீவியஸ் 2 வீடியோவில் என்னோட பேக் பேக்கிங் அண்ட் பாப்பாவோட பேக் பேக்கிங் பற்றி வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் டைரெக்டாக ட்ரிப்பு பற்றி பார்க்கலாம். 3 days ட்ரிப்னால பேக் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா பேபிக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். சப்போஸ் இது மறந்துட போகிறோம் அது மறந்துட போகிறோம் அப்படின்னு அவளுக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சதுனால பேக் ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது. அண்ட் எனக்குமே நான் நிறைய எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ்மே எடுத்து வச்சுருந்தேன். ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது அப்படின்றதுக்காக. அண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளுக்கு கம்ஃபர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் ரொம்பவே யோசித்தேன். அவளுக்கு எப்படி ஃபீட் பண்ண போகிறேன், அவள் எப்படி தூங்குவா, கம்ஃபர்டபுளாக இருப்பாளா, ஒழுங்காக வந்து ட்ராவல் பண்ணிடுவாளா அப்படின்றதுலாம் பெரிய திங்கிங்காகவே இருந்தது. ஆனால் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ட்ராவல் ரொம்பவே வந்து நைஸாக தான் போச்சு. எஸ்பெஷலி ஃபேமிலி கூட இருந்ததுனால ஒருத்தர் மாற்றி மாற்றி அவளை வந்து பார்த்துக்கிட்டாங்க. லைக் ஃபீட் பண்ணுறது தான் எனக்கு மெயின் ஜாபாக இருக்கும். மற்றபடி சிஸ்டர்ஸ்லாம் இருந்ததுனால, சிஸ்டர்ஸ் பேரண்ட்ஸ்லாம் இருந்ததுனால ஒருத்தர் மாற்றி மாற்றி அப்பப்போ பேபியை வந்து நல்லாவே என்கேஜாகவே வச்சுருந்தாங்க. ஸோ ட்ரிப் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. நாங்கள் மார்னிங் அரௌண்ட் ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வீட்டிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் கிளம்பணும். போகிற வழியில் எங்கேயாவது பிளேஸ் பார்த்துட்டு லஞ்சுக்கு அங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் எங்கள் பிளானு. ஸோ நாங்கள் சிதம்பரம் கிட்ட ஒரு பிளேஸில் ஸ்டாப் பண்ணி எங்களோட லஞ்சை வந்து அங்கே தான் வந்து நாங்கள் முடித்தோம். இது வந்து ஒரு காலி கிரவுண்டு. ஸோ அதனால இங்கே வந்து நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணோம். கார்லேருந்து இறங்கிட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணேன். ஸோ அந்த கேப்பில் மம்மி டேடி வந்து பாப்பா கூட விளாண்டுட்டு இருந்தாங்க. இது அவளோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. ஸோ எல்லாருமே கேட்டிருந்தாங்க எப்படி இருந்தா, கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வந்தாளா, அழுதாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் தென் அவள் நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தா. ஸோ பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அவளை என்கேஜ் பண்ணுறதுக்காக சிஸ்டர்ஸ்மே இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இங்கே உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி பிளாங்கெட்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. கிட்ஸ்லாம் ரொம்பவே வந்து நாட்டி பண்ணிட்டு இருந்தாங்க, எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து லைக் மார்னிங்கில் வந்து வேளாங்கண்ணிக்கு போனதில்லை, நைட்டு தான் எப்போவுமே போவோம். வீட்டிலேருந்தே ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தோம், புளி சாதம், மட்டன் சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே எல்லோரும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்புறது தான் பிளானு. அதே மாதிரி அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். சரி, நான் வந்து பாப்பா கூட நடந்து வர்றது ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா கிட்ஸ் இருக்கிறதுனால அவங்க நல்லாவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி எப்படியோ அந்த ஒரு கிளிப் வந்து நான் எடுத்தாச்சு. ஸோ அங்கேருந்து அவளுக்கு ஃபீடும் பண்ணிவிட்டு கார்லேயே உட்காந்து ஃபீடும் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அவள் கம்ஃபர்டபுளாக இருப்பா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப்னால கார் ரன்னிங்கில் இருக்கும் போது அவள் வந்து எப்படி ஃபீட் எடுப்பான்றது எனக்கு தெரில. அதனால எங்கேயாவது ஸ்டாப் பண்ணும் போது நான் அவளுக்கு வந்து கார்லேயே உட்காந்து ஃபீட் பண்ணிடுறேன். இன் பிட்வீனில் காரைக்காலில் ஒரு இடத்துல டீ பிரேக் எடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் அரௌண்ட் ஒரு 7:30 8 அந்த மாதிரி டைமில் வேளாங்கண்ணிக்குள்ளே போனோம். வேளாங்கண்ணியில் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு நாங்கள் எப்போவுமே ஸ்டே பண்ணுற ஹோட்டல் வந்து புக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து ரூம் வந்து செக்இன் பண்ணிட்டோம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்பவே நியர்பையில் இருக்குது. அதனால வந்து நம்மளுக்கு வந்து எல்லா பிளேஸ்க்கும் நம்ம நடந்து ஈஸியாக போயிடலாம். கார் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் கார் எடுத்துகிட்டு சுற்றவும் முடியாது. ஸோ இங்கே கார் பார்க்கிங், ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் மோஸ்ட்டாக எப்பவுமே இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். ஸோ இந்த டைமும் இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். எதுக்காக இங்கே ஸ்டே பண்ணோன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், வெளியவும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் கிட்ஸ் விளாட்றதுக்கு. ப்ளஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அண்டு கார் பார்க்கிங் நல்லா இருக்குது. ஸோ காருக்குமே சேஃப்டி இருக்கும். அண்டு நம்ம வந்து சர்ச்சுக்கு போகிறதா இருக்கட்டும், நியர்பையில் எங்கே போகிறதா இருக்கட்டும், வெளியே சாப்பிட போகிறதா இருக்கட்டும், இங்கேருந்து எல்லாமே ஈஸி ஆக்சசபிளாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து இங்கே வந்து எப்பவுமே வந்து ஸ்டே பண்ணுவோம். இந்த வாட்டி நாங்கள் வந்து ப்ரீமியம் ரூம்ஸ் கேட்டிருந்தோம். ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால அவளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ஸோ இது வந்து ஒரு கீழே வந்து டியூலக்ஸ் ரூம்னு சொல்லிட்டு ஒரு 3 ரூம் வந்து
நல்லா வந்து நியூவாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ரூம் தான் நாங்கள் எடுத்தது. ஸோ பாப்பா வந்து வந்தோடனே நான் வந்து பெட்டில் வந்து போட்டுட்டேன். ஏன்னா வந்து அவள் வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருந்தா. அதனால பெட்டில் போட்டோன்னா அவள் கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் டைம் லாங் ட்ராவல்னால அவள் அவளோட பெட்டை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால கொஞ்சம் பெட்டில் போட்டேன். ரீச் ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்ட உடனே நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டு தூங்கிட்டோம். எங்கேயுமே வெளியே போகல. அடுத்த நாள் மார்னிங் மாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 o'clock மாஸ் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். எப்போவுமே நாங்கள் வேளாங்கண்ணி போகும்போது அங்கே எப்போவுமே கட்டு தான் கட்டியிருப்பாங்க பில்டிங்கில். ஏன்னா நாங்கள் மோஸ்ட்டாக ஜூலை ஆகஸ்ட்டில் தான் போகுமா, அந்த டைமுக்கு தான் சர்ச்சில் பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க. மார்னிங் மாஸ் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் 12 o'clock மாதம் முடிச்சுட்டு ஈவினிங்க்கு நாங்கள் டின்னருக்காக அங்கேயே ப்ரான்லாம் வந்து வாங்கியிருந்தோம். வீட்டிலேருந்து நாங்கள் வந்து ஏர் ஃப்ரையர் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதில் ப்ரானை வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு நைட்டு டின்னருக்கு அதே சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நானும் அம்மாவும் மட்டும் மார்னிங் மாஸ் போயிருந்தோம். முன்னாடி நாள் பார்த்த மாஸ் வந்து பாப்பா கூட இருந்ததுனால எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால என் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு நீ பாப்பாவை பார்த்துக்கோ, நான் மாஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு காலையில் நான் வந்து மாஸ்க்கு போயிட்டேன் அம்மா கூட. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த மாஸ் வந்து நான் வந்து பார்த்தேன். மோஸ்ட்டாக இந்த 6 o'clock மாஸில் என்ன ஒரு பிரச்சனைனா சர்ச் உள்ள பிளேஸே கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வருவாங்க. அண்ட் மாஸ் முடிச்சுட்டு வேளாங்கண்ணியில் தீர்த்தம் நம்ம மேலே படும்போது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வைப் எனக்கு கிடைக்கும். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாஸ் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிற வழியில் ஒரு காஃபியுமே குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பாப்பா எழுந்துக்கிறதுக்குள்ளே நான் ரூமுக்கு போயிடணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நான் ரூமுக்கு போகிறது வரைக்கும் பாப்பா எழுந்துக்கல, தூங்கிட்டு தான் இருந்தேன். போயிட்டு அவ்வளோ ஃப்ரெஷன் அப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் பழைய கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு டேஸ் கம்மியாக இருந்ததுனால நெக்ஸ்ட் டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் எழுந்து காலையிலேயே பழைய கோயிலுக்கு போயாச்சு. பழைய கோயிலுக்கு இயர்லி மார்னிங்காகவே நாங்கள் போயிட்டோம். அரௌண்ட் ஒரு 7 o'clock அந்த மாதிரி. அங்கே போயிட்டு அங்கே ப்ரேயர் எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் அங்கே நியர்பையில் இருக்க சர்ச்சோட ஒரு ரெஸ்டாரண்ட்டை லைக் ஒரு ஹோட்டல்லையே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்பியும் வந்து இந்த ஸ்டாச்சு இருக்கும் இல்லையா, இந்த வழியாகவே வந்து நாங்கள் வந்து மறுபடியும் வந்து மொட்டை அடிக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். பழைய கோயிலேருந்து வந்து மொட்டை அடிக்கிறவங்க எல்லாருமே மொட்டை அடித்தாங்க. அப்பா, அப்புறம் அக்கா பையன், அக்கா எல்லாருமே மொட்டை அடித்தாங்க. மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு அங்கேருந்து சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் வந்து முத்தி செய்கிறதுலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்பவுமே பெரிய கோயிலில் என்றைக்கு நாங்கள் கிளம்புறோமோ அன்னைக்கு வந்து மொட்டை அடிப்போம். மொட்டை அடிச்சுட்டு ஏன்னா வீட்டுக்கு வரப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து மொட்டை அடிச்சுட்டாங்க. மொட்டை அடிச்சுட்டு கிட்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து ஆப்போசிட்டில் இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஷாப்ஸில் எல்லா டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ரூமுக்கு போய் நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 11 o'clock அந்த மாதிரி அங்கேருந்து கிளம்பிட்டோம் வேளாங்கண்ணிலேருந்து. ஏன்னா லஞ்சுக்கு வந்து காரைக்காலில் ஒரு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நாங்கள் வந்து மந்தி சாப்பிட்டதில்லை. ஸோ இங்கே வேளாங்கண்ணியில் ஃபுட் எதுவும் நல்லாவும் இருக்காது. அதனால் காரைக்காலில் இருக்க மந்தி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் அங்கேருந்து போயிட்டோம். ஸ்லாட்டுமே முன்னாடி புக் பண்ணி வச்சுருந்தோம். அங்கே போயிட்டு எங்களை வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அங்கே நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து பிளேட்டிங் வந்து பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் ஃப்ரீயாக உட்காந்து ஃபேமிலியாக வந்து 2 மந்தி சாப்பிட்டோம். ஸோ எங்களுக்கு ஒரு மந்தி அந்த சைடு ஒரு மந்தி வந்து போயிருந்தது. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து மட்டன் ஷோல்டர் மந்தி. இதில் 2 நாங்கள் சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் சிக்கன் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் டெசர்ட்டுமே வந்து சாப்பிட்டோம். ஓவராலாக பில் வந்து அரௌண்ட் எங்களுக்கு 4000 கிட்ட வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட்றோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்ஸ்மே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா பிரியாணிலாம் சாப்பிட்டோன்னா மசாலா அதிகமாக இருக்கும். ஸோ மந்தி வந்து சட்டிலாக எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி இருந்தது. ஆம்பியன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா இந்த ஸ்டிக்கரிங்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இங்கே க்ரௌட் வந்து வந்துட்டே இருக்குது. எங்களுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்த ஸ்லாட் படி இங்கே வந்து 2 ஹைவேஸில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா உள்ளே ஒன்று இருக்குது. எங்களுக்கு கிடைச்ச ஸ்லாட் வந்து உள்ளே இருக்கிறது தான். இங்கேயுமே வந்து செம்ம கூட்டமாக இருந்தது. இங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிட்ருந்தோம். எங்கள் ஸ்லாட் வந்து அரௌண்ட் 2 o'clock. 2 o'clock ஸ்லாட்டுக்கு நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டோம். நிறைய பேர் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டாங்க. நாங்களுமே ஒரு 20 to 30 minutes வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டோம். ஒரு 4 பேர் வந்து நல்லா ஃப்ரீயாக சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியே இருந்தது. அதுவும் இல்லாமல் நாங்கள் எக்ஸ்ட்ரா சிக்கன் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
இதில் வந்து எக்ஸ்ட்ரா ரைஸுமே வந்து கொடுத்துட்றாங்க. அதனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக எல்லாருமே வந்து நிறையவே சாப்பிட்டோம். பாப்பாவுமே ஒருத்தர் மாற்றி மாற்றி வச்சுட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். நான் வந்து இது ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்வேன். நீங்கள் வேளாங்கண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸில் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். அங்கேருந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பாவுமே காரில் வந்து தூங்கிட்டா. வரும்போது நல்ல ரெயின். ஸோ பாப்பாவுமே வந்து ட்ராவலில் இதுதான் ஃபஸ்ட் ட்ரெயின்னு சொல்லிட்டு அந்த மெமரியை கேப்சர் பண்ணிக்கிட்டேன் நான். அண்ட் அரௌண்ட் நாங்கள் ஒரு 7 o'clock அந்த மாதிரி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் என்னோட கம்ப்ளீட் 3 days வேளாங்கண்ணி ட்ரிப் ஓட ஃபுல் ஃபுட்டேஜ். ஆக்சுவலாக என்னால் பேபி கூட நிறைய மொமெண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ண முடியல. லைக் அவள் வந்து ஃபேமிலியில் எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கிட்ஸோட விளையாடுறது, இதெல்லாம் என்னால் அவ்வளோவா கவர் பண்ண முடியல. கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. லைக் ஃபீட் பண்ணிவிட்டு அவளை வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ரொட்டீன் பார்க்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது நான் வந்து டைம் கோப் அப் பண்ணி நான் வந்து ஃபீட் பண்ணிடுவேன், எல்லாமே பண்ணிடுவேன். வெளியே போகிறதுனால நெக்ஸ்ட் டே ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிறதுனால எனக்கு ஸ்லீப் ஷெட்யூல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால வந்து எனக்குமே வந்து மைண்ட் வந்து அவ்வளோ ஒர்க் ஆகலை. என்னால் கேப்சர் பண்ண முடியல குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் பேபியோடது. அவளுக்கு ஃபீடிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து லைக் பம்ப்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன், எலக்ட்ரிக்குமே எடுத்துகிட்டு போயிருந்தேன், மேனுவலுமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் வந்து நான் ஒரு இடத்துல கூட ஃபீடிங் வந்து லைக் நான் வந்து பம்ப் பண்ணலை, அதுக்கப்புறம் ஃபார்முலா மில்க் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. என் மில்கே தான் அவள் வந்து எடுத்தா. நான் வந்து அவள் எப்போ வந்து அழுறாளோ அப்போ கரெக்டாக நானே வந்து அவளுக்கு வந்து பிரஸ்ட் ஃபீடே பண்ணிட்டேன். ஸோ அதனால ஃபீடிங் வைஸ் எனக்கு வந்து ஈஸியாக தான் இருந்தது. பட் தென் எனக்கு ஸ்லீப் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, டயர்ட் அதிகமாக இருந்தது. ஸோ இதுதான் நான் ஃபேஸ் பண்ணது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபீடிங்கில் எந்த டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே இல்லை. பாப்பாவுக்கு தேவையான ஸ்லீப் கரெக்டாக அவளுக்கு கிடச்சிது. அவளுக்கு தேவையான டைமில் அவளுக்கு வந்து ஃபீடுமே வந்து நான் வந்து கரெக்டாக கொடுத்துட்டேன். என்ன டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ இந்த 3 days ட்ரிப்பில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, லைக் என்ன எனக்கு தான் வந்து டிஃபிகல்ட்டி இருந்ததே தவிர பாப்பாவுக்கு வந்து பண்ண வேண்டியதெல்லாம் நான் கரெக்ட் டைமுக்கு பண்ணிட்டதுனால அவள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தா. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டேன். ஸோ இதுதான் என்னோட 3 days எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரிப்பில். நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வெளியே பேபிஸ் கூட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா பேபியோட கம்ஃபர்டபிலிட்டி பார்த்துக்கோங்க. உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி நீங்கள் மெயிலாக பார்க்க தேவையில்ல. ஏன்னா வந்து கூட நிறைய பேர் இருக்கிறதுனால யார்கிட்டையாவது நீங்கள் கரெக்ட் டைமுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு பேபியை வந்து கரெக்ட் டைமுக்கு தூங்க வச்சிட்டிங்கன்னா போதும். லைக் ஃபீட் தான் மெயின். தூங்க வைக்கிறது கூட யாராவது ஹெல்ப் பண்ணி தூங்க வச்சிடறாங்க. ஃபீட்லாம் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா போதும். மற்ற பீப்புள் பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ நான் எப்படி தான் இந்த ட்ரிப்பை வந்து இந்த 3 days வந்து கோ த்ரூ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நியூ மதர்ஸ் யாராவது இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. See you on the next video. Until then, tata, bye bye.